ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மான்வா எந்த அளவுக்கு தரமான மான்வானா, ஒரு வகையில இது ஒரு இசக்கை மான்வா தான். இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு காடா இந்த அவனுக்கு போர் ஆயிருமா, காடா இருக்கும் போது அவனை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அவனுக்கு இன்னமும் சேலஞ்சஸ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீக்கான பையனோட உடம்புக்கு போவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்டோரி பயங்கர வேகமா போகும், ரொம்ப விறுவிறுப்பாவும் ரொம்ப சூப்பராவும் ஸ்டோரி போகும். வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பூமி அது எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அந்த டைம்ல தான் மனுஷங்களே ஃபர்ஸ்ட் டைம் உருவாக ஆரம்பிச்சாங்க. இதுல நம்ம ஹீரோ ஹீரோ இருக்கான்ல, இவன் தான் பண்ணாத விஷயமே இல்ல. அந்த டைம்ல ஹண்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே ஹண்ட் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். டைம் போக போக அப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் அவன் ரியலைஸ் பண்றான். நம்ம ஹீரோவால அங்க சாகவே முடியல. அவன் கூட இருக்கிற ஒருத்தவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஏன் அங்க இருக்கிற ஒரு இனமும் அழிஞ்சு போயிடுச்சு. டைம் தான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. டைம் போக போக ஹீரோவோட உடம்பு இன்னமும் ஸ்ட்ராங் ஆயினதா போகுது. அங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ விட்டானான்னு கேட்டா கிடையாது. அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த கூட அவன் பேட்டில் ஏட ஆரம்பிச்சான். அங்க பேட்டில் ஏட்டு எல்லாரு கூடயும் அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சான். ஒரு டைமும் ஜெயிக்கும் போது அவனோட பாடி இன்னமும் பயங்கரமா மாறும். எத்தனை மில்லியன் வருஷம் கடந்து போகுதோ அதுக்கேத்த மாதிரி அவனோட பாடி, அவனோட பிசிக், அவனோட ஸ்ட்ரென்த் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. சிம்பிளா சொன்னா உலகத்துக்கே அவன் தான் ஒரு காடா மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டிவைன் ரிலேயம்னு ஒண்ணு கிரியேட் ஆச்சு. அதுல நம்ம ஹீரோ மியூ தான் இப்போ ஒரு காடா இருக்கான். ஆனா காடா இந்த என்ன பிரயோஜனம்? இந்த எத்துல யாருமே இல்ல அவனை சேலஞ்ச் பண்றதுக்கு. அதனால மியூக்கு ரொம்ப போரா இருக்குமா, அங்க காலை ஓங்கி ஒண்ணு கீழே அடிக்கிறான். மியூ அடிச்ச அடியில அந்த டிவைன் ரிலேயம் சின்ன உலகம் அது பயங்கரமா ஷேக் ஆகுது. இருக்கிற டீமனு ஏஞ்சலு ஒரு கிரியேச்சரும் அப்படியே பயந்து போகுது. ஆப்வியஸா இது இதுங்களை கூடிதான் பிரச்சனையா இருக்குன்னு கேட்டா கிடையாது. பல கடவுளுக்கும் இது பிரச்சனையாவும் இருக்கு. அதுவும் டிவைன் ரிலியம்ல இருக்க செகண்ட் காடா இருக்கிற லூசிஃபர், அவருக்கு தான் இன்னமும் அங்க இதனால கடுப்பாவுது. இவன் திரும்பவும் ஆரம்பிச்சுட்டானா? இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இன்னமும் யோசனை இருக்கான். எனக்கு போர் அடிக்குது, இந்த மாதிரி யாருமே இல்ல இங்க ஃபைட் பண்றதுக்கு. யாரும் அந்த அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்காவும் இல்ல. நான் யாருக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது? நான் கடைசியா சண்டை போட்டதும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடிதான். அப்பதான் ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனன்ட் எனக்கு இருந்தான். இப்போ என் முன்னாடி நிக்கிற அளவுக்கு அங்க யாருமே இல்ல. இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்றது? சடனா மியூக்கும் ஒரு ஐடியா வருது. உலகத்துல யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லனா ஒரே ஒரு வழி, அதுக்கு நான் வீக் ஆகணும். இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்கள மாதிரி மாறிட்டாலே போதும். எனக்கு ஆப்பனன்ட்னு சொன்னா அப்போ நிறைய பேர் இருப்பாங்க, சண்டை ஏறதும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான். மியூவும் பயங்கரமா கத்துறாரு. யாங் எங்க இருக்க? சீக்கிரமா என் முன்னாடி வா. அந்த இடத்துக்கு சுப்ரீம் காடோட செக்ரட்டரியா இருக்கிற ஒரு பெரிய டிராகன் இதோட பேர் தான் யோங்கா. ஆமா மை லார்ட், இந்த மாதிரி எதுக்காக என்ன சமன் பண்ணீங்க? நீ இந்த எத்த பாத்துக்கோ, ஏன்னா நான் இந்த எத்த விட்டு போக போறேன். இதை கேட்டோனே ஒரு ஸ்பெல்ல வச்சு நம்ம ஹீரோவை அது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஆனா நம்ம ஹீரோ வெறுமாங்க முறைக்க தான் செய்யறான். அதுக்கே அது பயந்து போயிடுது. அட நீங்க எங்க போறீங்க? எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல காடோட அந்த மீட்டிங்கும் ஆரம்பிக்க போகுது. ஆனா நீங்க என்னன்னா அதை பத்தி கவலையே படாம எங்கேயோ போயின்னு இருக்கீங்க. என்னதான் அந்த டிராகன் பயங்கரமா கத்துனாலும் அங்க அவரு கேக்குற மாதிரியே இல்ல. அதனால அந்த டிராகன் பிளான் பண்ணி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. நீங்க என்ன அநியாயமா என்ன இதே மாதிரி விட்டு போக போறீங்களா? என்ன நீங்க விட்டு போயிட்டா உங்களோட பொறுப்பு எல்லாமே எனக்கு வந்துடும். இது மத்த காட்சி கேட்டா நான் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். லீஸ்ட் எனக்காக வச்சு நீங்க இருங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம மியூ அந்த செயினை ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்து சொல்றான். அப்படியா? அப்ப நான் இங்க இருக்கணும்னா என் கூட நீ ஃபைட் பண்ண தயாரா இருக்கியா? இல்ல இந்த மாதிரி ஜேர்னிக்கு நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்கு புரியுது, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நான் இப்போ யாரோட பாடிய பாரோ பண்றது? எத்தோட மினியேச்சர் செட்டே இருக்கு, அது வழியா இது வரைக்கும் காடு கிட்ட ப்ரே எல்லாம் பண்ணிருப்பாங்களே, மெசேஜ் எல்லாத்தையுமே அவரு பாக்குறாரு. அதுல எந்த விதமான மெசேஜும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த அளவுக்கு இல்ல. அதுலயும் ஒரு மெசேஜ் நம்ம மியூவோட அட்டென்ஷனை இழுக்குது. இந்த உலகத்துல எந்த விதமான காடும் இல்லையா? இப்படி இருந்தா தயவு செஞ்சு என்ன வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புங்க இப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இத பார்த்தோன்னே நம்ம மியூக்கும் புரியுது. அட இதுதானே எனக்கும் வேணும், இவன் தான் அதுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம மியூ யோசிக்கிறான். ஆனா இந்த டிசிஷனுக்கு டிராகனோட மூஞ்சே சரியா இருக்காது. என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றது? இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லணுமா? நான் எங்க போறேன்னு? சரி சொல்லிட்டா போச்சு. அங்க இதனால அந்த டிராகன் பைப்பிலேக்கே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். யோ டிராகனு, நான் எத்துக்கு போக போறேன், என்னோட பாடி இங்கதான் இருக்கும், நான் வர வரைக்கும் அதை நீ தான் நல்லா பாத்துக்கணும். என்னது என்ன சொல்லிருக்கீங்க? என்ன சொல்லிருக்கீங்க மை லார்ட்? நீங்க அப்படி பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா உங்களோட பாடி அது இங்க இருக்கு. உங்களோட பாடி எந்த போச்சுன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களோட சோலா இருக்கிற அந்த பாடி அதுவும் இறந்து போயிடும்.
என்ன யோசிக்கிற? என்னோட பாடி அழிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல யாரு இருக்கா? யாருமே இல்ல. அதனால கவலைப்படாத. இந்த இடத்துலயே இல்ல, இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துடுறேன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வெளி உலகம் அது வந்து ரொம்ப பயங்கரமான உலகம். அதான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அங்க கேட்கவா போறான். அவன் டைரக்டா ரீஇன்கார்னேட் ஆகுறான். அப்புறம் ஃபைனலா வேற ஒரு உடலுக்கு வரான். அந்த உடலுக்கு வந்தவனே ஒரு மாஸ்டரை அவன் தோக்கடிக்கிறான். ஃபைனலா டீமன் கிங்க நான் தோக்கடிச்சிட்டேன். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. அவன் தோக்கடிச்ச அந்த விஷயம் அது ஒன்னும் ரியலான மாஸ்டர் இல்ல, அது உண்மையிலேயே ஒரு கேம் தான். இப்போ இததான் நம்ம ஹீரோ விளான்னு இருக்கான். அதாவது ஹீரோ இன்னமும் ரீஇன்கார்னேட் ஆகல. அந்த உடம்போட ஓனரு அவன் வந்து விளான்னு இருக்கான். இந்த மாதிரி உலகம் இது வந்து ரொம்ப ஜாலியான உலகமா இருக்கும். ஏன்னா ஒரு பையன் 4-5 பொண்ணுங்க இந்த மாதிரி ஜாலியா இருப்பாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை ரொம்ப ஒண்டி கட்டியா ரொம்ப மோசமா போகுது. மேல 17 வயசு ஆகுற லீ, அதாவது நானு சில டைம்ல எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி எதுக்குதான் நான் வாழ்றேன்னு. இந்த கேம் வாழ்க்கையும் இருக்கே 4-5 பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அவனோட போன் அப்படியே அவன் கீழே விட்டுறான். இந்த போனு கீழே விழ அப்படியே அது சுக்குநூறா ஒஞ்சி போகுது. அவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. இந்த போன் உடஞ்ச மாதிரி நானும் இப்போ இறக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த உலகமே ரொம்ப கேவலமான உலகமா இருக்கு. அதனால இந்த உலகத்துக்கு கடைசியா ஒரு வாட்டி பாய் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு நம்ம லீ பயங்கரமா குதிக்கிறான். குதிக்கும் போதே அவன் கத்தினே தான் குதிக்கிறான். இந்த உலகத்துல பை சான்ஸ் அப்படி ஏதாச்சும் காட் இருந்தா தயவு செஞ்சு வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணி விடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க ரத்தமாவது நம்ம ஹீரோவோட கதையும் முடியுது. ஆனா சில பல செகண்ட்ஸ்லயே என்னன்னு தெரியல, அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கும்ல, அங்க அவனோட கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. அவனோட உடம்பே அங்க பயங்கரமா வலிக்குது. அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அது ஒன்னும் லீ இல்ல, லீக்குள்ள லைட்னிங் வேகத்துல நம்ம கடவுள் அதாங்க மியூ ஒரு செம்ம வேகமா ரீஇன்கார்னேட் ஆயிருக்காரு. இதனால நம்ம லீ தப்பிச்சிட்டான். அப்புறம் நம்ம லீய காட்டுறாங்க. லீ குதிச்சிருப்பால, அங்க லீக்கு என்ன ஆயிருக்கும்னா அவன் டிவைன் ரிலியமுக்கு வந்துட்டான். நம்ம லீக்கு அங்க எதுவுமே புரியல. ஏன்னா அவன் முன்னாடி ஒரு ஜெய் ஜாண்டிக்கான ஒரு பெரிய டிராகன் இருக்கு. ஆமா, இந்த டிராகன் முன்னாடி நான் எதுக்கு மாட்டிக்கணும்? உங்க 2 பேருக்குமே உண்மையை சொன்னா இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியல. 2 பேரும் கேக்குற கேள்வி என்னன்னா, ஆமா நீ யாரு? சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது நம்ம ஹீரோ வந்து போகும்போதே சொல்லிருப்பான், ஆமா நீ யார நினைச்சு கவலைப்படுற? நீ வந்து கவலையே பட வேணாம், நான் கூடிய சீக்கிரத்துல வந்துருவேன். டிராகன் என்னதான் சொல்லியும் அவன் கேட்கவே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோ போயிருப்பான்ல. அந்த இடத்துல இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கரெக்டா நம்ம லீ குதிக்கும் போது லைட்னிங் வேகத்துல நம்ம லீயோட உடம்புல அவன் ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான். அதான் கரெக்டான டைம்ல லீயோட உடம்புல ஒரு வந்திருந்தாலும் லீயோட உடம்பு மேல் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்திருக்கும்ல, இது ரொம்ப ஹைட்டு. அதனாலேயே அங்க ரத்தமா போகுது. அந்த இடத்துல நம்ம லீயோட உடம்புக்கு வந்த நம்ம மியூவோட உடம்புக்கு அங்க எந்த விதமான அசைவும் இல்ல, ஒரு அப்படியே இருக்காரு ஏதோ எந்த பொண்ண மாதிரி. அதான் எந்தே போயிருந்தாலும் நம்ம ஹீரோ பல்லாயிரம் வருஷமா வாழ்ந்திருப்பான்ல, அதனால உள்ள இருக்கிற ஆர்கனையும் நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவனோட கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிருப்பான். அதை அவன் ட்ரை பண்ண அவனோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கடந்த 3 மில்லியன் வருஷத்துல அவனோட பிசிக்கல் பாடியை ஒண்டி ட்ரெயின் பண்ணல, அவனுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆர்கனு அதையும் அவனோட நரம்ப வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி பயங்கரமா ட்ரைனிங்க பண்ணிருப்பான். அந்த விஷயம் இங்க ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. மியூ பண்ண வேலையில நம்ம லீயோட உடம்புல அங்க ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோ உயிரோட அங்க எழுந்து வரான். ஃபைனலா நான் வந்து எப்படியும் என்னோட ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணிட்டேன். அதனால அவளுக்கும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபைனலா இந்த உலகத்துக்கு நான் வந்தாச்சு. டெஃபினட்டா நான் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன். முக்கியமா நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட நான் சண்டையிடணும். இப்போ போக ஆரம்பிக்கிறான். ஆனா போகும்போதே அவனோட கால்லாம் அங்க பயங்கரமா வலிக்குது. ரொம்ப ஹைட்ல இருந்து ஆளு கீழே வந்திருப்பான். அதனாலேயே அவனால சரியா நடக்க கூட முடியல. இதனால ஒரு குரங்கு மாதிரி கையெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ஓடி ஆடி அங்க போறான். இதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம லீ அவனோட வீட்டுக்கு வரான். அவனோட வீடு ரொம்ப சின்னதாவும் கேவலமாவும் இருக்கு. அதான் நம்ம லீயோட வீடா. மியூவும் நம்ம லீயோட மெமரிஸ் நல்லா ஊத்த பாக்குறான். அதுல கொஞ்சமா நிறைய விஷயம் தெரிய வருது. நம்ம லீ வந்து ரொம்ப வீக்கு, ரொம்ப புவரானவன். நம்ம லீய எல்லாருமே புலியும் செய்வாங்க. லீ என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, பர்சன் இருக்கான் ஸ்கூல்ல, அவன் நம்ம லீய எப்பயுமே தொல்லை பண்றது, பயமுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்ணுவான். ஓ அப்பனா இவன் வந்து தினமும் என் கூட ஃபைட்ட பண்ணுவானா? இது நல்ல விஷயமா இருக்கு. அவன் கூடயே ஃபர்ஸ்ட் ஃபைட்ட பண்ண வேண்டியதான். என்னோட ஆர்வத்தை அடக்க முடியல இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சுனால ஆளுக்கு அங்க பயங்கரமா கை வலி
வலிக்குது. அதான் நம்ம மியூ ஒரு கடவுளாவே இருந்தாலும் அவனோட பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. ஒரு குரங்கு மாதிரி தாவி தாவி கையால வந்தால அதனாலேயே அவனோட கை பயங்கரமா வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பையனோட மசில்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நான் கடந்த 1000 வருஷத்துல நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுபவிக்கல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருந்திருக்கும்ல. அதுக்காக அது யாரு பண்ணது, யாரு இங்க இறந்து போனா இப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனும் போயின்னு இருக்கு. அதெல்லாம் அவளைக்கும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. நம்ம ஹீரோ டெய்லி ரொட்டீனே பண்ணலாம்னு யோசிச்சிருக்கான். நம்ம லீ இருக்கான்ல, தினமும் ஸ்கூலுக்கு போவான். அது எல்லாமே அவனோட மெமரிஸ்ல இருந்திருக்கும். அதனாலேயே ஸ்கூல்ல தேடி அவன் போறான். ஸ்கூல்ல ரொம்ப ஆர்வமா இருக்குமா, அதே ஆர்வத்தோட அவன் டோரை திறக்கிறான். போட்ட பிரஷர்ல அந்த டோரை அவனோட மூஞ்சிலே தாக்குது. ஏய் லீ, உனக்கு என்ன பைத்தியம் பூச்சிச்சா, என்ன பண்ணிருக்க நீ? அப்புறம் தான் நம்ம மியூக்கு புரியுது இது அதே பையன் தான். இந்த பையன் தான் பயங்கரமா இதுக்கு முன்னாடி நம்ம லீய புலி பண்ணிருப்பான். நம்ம காட சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா நம்ம காடுக்கும் ஒரு ரூல் இருக்கு. ரூல் என்னன்னா, எப்போ ஆப்பனன்ட் நம்ம மியூவை தாக்குறாங்களோ அப்பதான் அந்த ஃபைட் உண்மையிலேயே ஆரம்பிக்கும். அதே மாதிரி அங்க ஆகுது. நம்ம மியூவை அவன் மூஞ்சிலே பயங்கரமா தாக்குறானா. ஹீரோவும் சொல்றான், ஃபைனலி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த விஷயம் ஏற்பட்டுச்சு. இப்போ ஃபைட் ஆரம்பிக்க வேண்டியதான். யோசிக்காமலே பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா பஞ்ச் அடித்ததுல நம்ம ஹீரோவோட கை தான் அங்க பயங்கரமா வலிக்குது. அவனோட கையில இருக்க ஒரு மசிலும் அப்படி கிளியற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இடத்துல இப்படி சத்தமா இருக்குமா, அங்க டீச்சருக்கும் இந்த சவுண்ட் கேக்குது. பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க பின்னாடி? அப்புறம் தான் அவரு பாக்குறாரு பின்னாடி ஒரு பெரிய ஃபைட்டே போயின்னு இருக்கு. புலி பண்ற அந்த பையனுக்கும் ரொம்ப கோவம் இது. ஏன்னா அவனையும் ஒரு பஞ்ச் அடிச்சிட்டான். ஏய், நான் உன்னை விட போதில்ல, என் மூஞ்சிலேடா கைய வைக்கிற அப்படின்னு அவன் தாக்க வரான். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிது, நான் கையாலெல்லாம் தோக்கடிக்க முடியாது. இதனால அவனோட டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு அவன் வந்துறான். இந்த உடம்பு ரொம்ப வீக்கான ஷேப்ல இருக்கு. அப்படி இப்படி பார்த்தா என்னோட டிவைன் பவரை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இடத்துல அவன் டிவைன் பவரை ஆக்டிவேட் பண்றான். ஆனா அது எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பையன் பயங்கரமா மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட மூஞ்சிலேயே வாடா ஒரு பஞ்ச் அடிக்கிறேன், இந்தா நான் அடிக்கிறேன் பாரு. அந்த இடத்துல நம்ம மூக்கும் இப்ப நல்லாவே புரியுது. என்னால என்னோட காலையும் பயன்படுத்த முடியல, ஆம்ஸ் என்னோட மேஜிக்கு எதையுமே பயன்படுத்த முடியல. போனா என்கிட்ட வேற வழியே இல்ல, இதுதான் ஒரே ஒரு வழி. புலி பையனும் ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சும் நம்ம ஹீரோட மண்டியிலே பத்து. நான் இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான். நம்ம மூ இருக்கால, அவன் பல மில்லியன் வருஷம் வாழ்ந்திருக்கான். அவனோட உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்னா அது நம்மளோட ஸ்கல்லு தான். நம்ம மூ நினைச்ச மாதிரி தான் அங்க ஏற்படுது. அவன் அடிச்ச அந்த பிரஷர்லயே அவனோட கை விரல அதெல்லாம் உடஞ்சு போயிடுது. அவன் திரும்பவும் என்ன தாக்க வர்றதுக்குள்ள நான் அவனை தாக்கிடணும். ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம மூ அங்க மெயின் பாயிண்ட்லயே பயங்கரமா அடிக்கிறான். நம்ம மூக்கு இன்னொரு விஷயமும் நல்லாவே தெரியும். இதுலயே ரொம்ப வீக்கான பகுதினா அது இதுதான். அவன் நினைச்ச மாதிரி தான் அந்த புலிக்கு அங்க கண்ல இருந்து கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு வலி பயங்கரமா இருக்கு. இங்க ஒண்டி நம்ம மூ நிக்கல, டைரக்டா அப்படியே மூஞ்சிலே தாக்குறான். இதனால ஆளு அங்கேயே மயக்கமாயிரான். அங்க பசங்களும் இத பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவன் எப்படி நேத்து வரைக்கும் இவன் அடி வாங்கினா, இந்த பையன் லீ இவன் எப்படி அவனை தோக்கடிச்சான். இன்னும் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட வாயில இருக்க ரத்தத்தெல்லாம் முழுங்கி பாக்குறான். அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அவனோட உடம்பு முழுக்க ஒரே வலியா இருக்கு. அட என்ன ஒரு வலி, இந்த மாதிரி ஒரு வலிய இந்த மில்லியன் வருஷத்துல நான் அனுபவிச்சதில்ல. இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் கத்திக்கின்னு இருக்கான். சீன்ல நம்ம எதிர்பாராத விதமா அங்க மூ உட்காரான். யாருமே எதிர்பாராத விதமா அவனோட காதை கடிச்சு அப்படியே துப்புறான் கீழே. இத பாக்குற மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, அட என்ன இவன் அவனோட காதை கடிச்சு துப்புறான், இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ஒரு ஃபன்னான ஃபைட்டை நான் அனுபவிச்சேன். உண்மையை சொன்னா மூ எதுக்கு இதை பண்ணிருப்பானா? காதை கடிச்சு துப்புறது இது ஒரு மார்க்கிங் சிஸ்டம் மாதிரிதான். நம்ம மூ எப்பயுமே இதே மாதிரிதான். ஒரு மேட்ச்ல அப்படின்ட்டு தோக்கடிச்சக்கு அப்புறம் அவங்களோட காதை கடிச்சு துப்புவான். நேச்சுரலாவே நம்ம மூ உருவாக்குன ஒரு சிம்பிள் மாதிரிதான். ஒரு மூ கூட விளையாடி தோத்து போன ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு தெரியும். இது வழியா இந்த உலகத்துல கூட சில பல விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். காது இல்லாத ஒரு பூனை மாதிரிதான் இதுவும். இதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க கொண்டு போறாங்க. இதையும் நம்மளால பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். வெறுமா கால் ஒண்டிதான் பண்ணாங்க. அதுக்கே எவ்வளவு சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வரும்னு நான் எதிரே பார்க்கல. அங்க போயின்னு இருக்குமா நம்ம மூக்கு அவன் கூட ஃபைட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலயே அவன் ஒரு பாய் சொல்றான். உடனே ஒரு வாய்ஸ் ஆகுது, லீ ஆபீஸ் ரூமுக்கு வா. அது டீச்சர் தான். அங்க டீச்சர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அடே லீ, உனக்கு என்ன பைத்தியம் ஆயிச்சா? எதுக்குடா அவனை கண்டபடி இப்படி தாக்குன? எதுக்காக அப்படி நீ அவனுக்கு பண்ண? நம்ம லீ அவரு கத்துறத கண்டுக்க கூட இல்ல. எப்போடா அவரு கைய வைப்பாருன்னு வெயிட் பண்ண இருக்கான். நான் அப்பதான் நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு தயாராக முடியும்ல. ஆனா என்னவோ ஏதோ தெரியல, நம்ம லீயோட முகம் பயங்கரமா இருக்குமா. அதனாலயே அவரு பயந்து போயிடுறாரு. ஏய் லீ, நாளைக்கு என்ன பண்ணு, உன்னோட பேரண்ட்ஸ மறக்காம கொண்டு வா. அதே மாதிரி இன்னைக்கு நீ சீக்கிரமாவே இங்க இருந்து போலாம். கேக்குற நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அப்படியே போறான். நம்ம ஹீரோக்கு ஒரு பாலிசி இருக்கு, யாராச்சும் தாக்கன ஒண்டிதான் நம்ம ஹீரோ அவங்கள தாக்குவான். ஹீரோவை அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களே, இதனால அவனுக்கு எங்க போகணும்னு தெரியல. அங்க
வீட்டுக்கு போகணுமா இல்ல வேற எங்கேயாச்சும் போய் நம்ம ரெக்கவரி பண்ணலாமா இப்படின்னு தான் அவன் யோசனை இருக்கான். ஒரு சைடு அவனோட பாடி ரொம்ப வீக்கா இருக்குமா, எங்கேயாச்சும் போற அளவுக்கு எல்லாம் அவருக்கு தெம்பையில, அதனால வீட்டுக்கு போலாம் தான் அவன் டிசைட் பண்றான். ஏன்னா ஒரு பக்கம் மானாவையும் பயன்படுத்த முடியல, ஆனான்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். அதுக்கு வேரியஸான பேரும் இருக்கு, கீ சக்கரா மானான்னு. ஆனா மோஸ்டா அதுக்கு காட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை மானான்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒரு லைஃப் எனர்ஜி, அதை நம்மளால நேச்சர்ல இருந்து எடுத்துக்க முடியும். சில பல உலகத்துல ஹண்டர்ஸ் அவங்க வந்து இதை பயன்படுத்துவாங்க, ஆனா விசார்ட்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க இந்த பூமியில. இந்த மாதிரி மானாவை பயன்படுத்த மாட்டாங்க, ஏன் தெரியல. தெரிஞ்சு இங்க மானாவோ இல்ல மேஜிக்கோ இல்ல ஸ்கில்லோ எதையுமே பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா வெறும் என்னோட ராஸ்ட் எந்த ஒண்டி தான் நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆகணும்ல, அதனாலேயே அவன் பெல்ல பாத்துக்கிறான். அப்படியோ ரெக்கவர் ஆக ரொம்ப டைம் ஆகும். என்னோட ரிலியம்க்கு நான் போய் பார்க்கணும். எதுக்கு நம்ம ஹீரோ போய் பாக்குறான், அந்த லீ அந்த பையன் இருக்கான்ல, அவன் அந்த டிராகனை போச்சு இல்லன்னு இழுத்துன்னு இருக்கான். பாக்குற நம்ம ஹீரோவே ரொம்ப ஷாக் ஆகுறான். சுத்தமா யோசிக்கல இந்த லீ, அவன் வந்து ஒரு புள்ளி அவர ஒரு பையன் என்னன்னா ஒரு பெரிய டிராகனை போச்சு இல்லன்னு இழுக்கிறான். லீயும் யோசிக்காம வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறான், எனக்கு அந்த டிராகன் வேணும், வந்து என்ன இங்க வர வச்சிருக்கேன்னா கண்டிப்பா என்ன வேற ஒரு உலகத்துக்கு சென்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா இந்த டிராகன் வந்து எனக்கு தேவை. நான் அப்பதான் இந்த டிராகனை வச்சு நான் இன்னும் ஓவர் பவரான ஒரு பர்சனா மாற முடியும். ஆனா இதை கேட்கற நம்ம மூ ரொம்ப கடுப்பாயிரான். காட்லி ஹேண்ட வச்சு அப்படியே நம்ம மூவ பிடிக்கிறான். அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மூ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீ வந்து சொன்னல மாதிரி நீ வேற ஒரு உலகத்துக்கு போகணும்னு, சரி நீ கவலையே படாத, உன்னை வேற ஒரு உலகத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு ரொம்ப கிரீப்பியான ஸ்மைலோட லூசிஃபரோட டொமைனுக்கு அவன் போறான். அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம லூசிஃபரும் பாக்குறான். லூசிஃபர் அவளைக்கும் நம்ம ஹீரோவை கண்டுக்கல. அங்க லூசிஃபர் கிட்ட பேச ட்ரை பண்றதுக்குள்ளேயே அவன் வந்து முடியாது, நீ என்ன கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ என்ன தயங்கவா போறான், இந்த மாதிரி கேட்டை ஓபன் பண்ணு, நான் இந்த பையனை உள்ள அனுப்பணும். இல்ல முடியாது முடியாதுதான், உனக்கு இன்னும் புரியல, இந்த இடத்துல யாரு ஸ்டாங்கு, அதான் அப்ப என்ன உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அப்படி நான் அனுப்ப கூடாதுன்னா என் கூட வா சண்டையிடு. ஆனா லூசிஃபருக்கு நல்லாவே தெரியும் நம்ம லூசிஃபரால அங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நம்ம மூ பல மடங்கு ரொம்ப ஸ்டாங்கு, அதனால நம்ம லூசிஃபரை தள்ளி விட்டு அவன் போறான். ஏய் லூசிஃபர், இதை வந்து நானே பாத்துக்கிறேன், சைட் ஆயிரு. லூசிஃபரும் எவ்வளவோ சொல்றான், அட நீங்க வந்து அந்த டொமைன்ல கையெல்லாம் விடக்கூடாது, வேற ஒரு டொமைன்ல இன்டர்ஃபியர் பண்றதுனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேரியர் கிரியேட் ஆகும், நல்லா யோசிங்க. இப்படி சொல்லி வாய முல்ல அங்க பேரியரும் கிரியேட் ஆகுது. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூ அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். பாக்குற லூசிஃபரே ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா அந்த அளவுக்கு மூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்பயாச்சும் புரியுதா இந்த மாதிரி நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னு, கொஞ்சம் சைடாரு, நான் அவனுக்கு அந்த உலகத்துக்கு அனுப்பணும். தம்பி இந்த மாதிரி இங்க வா, ஒரு ஓட்ட தெரியுதா, இதுக்குள்ள போ. அது நானா, ஆமாண்டா நீதான் ஆசைப்பட்டல வேற ஒரு உலகத்துக்கு நீ போகணும்னு, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்க டிராகனை கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும். அட டிராகன் வந்து எனக்கு சொந்தமாந்து, நல்ல போ உனக்கான டிராகனை நீயே ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி இந்த காட்லி ஹேண்ட வச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஆனா நான் இன்னமும் ஒரு பவரா இல்லையே இப்படின்னு அவன் போர்ட்டலுக்குள்ள போயிடறான். அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், அது பசங்க சரியில்லப்பா, எஃபோர்ட்டே போடாம எல்லாத்தையுமே அடையணும்னு பாக்குறாங்க. சரி லூசிஃபர் இந்த மாதிரி நான் போறேன், அவனை நல்லா பாத்துக்கோ. என்ன லூசிஃபருக்கு செம்ம கடுப்பா இருக்கு, ஏன்னா லூசிஃபருக்கு உண்மையை சொன்னா மூவ சுத்தமா பிடிக்காது. லூசிஃபர் இருக்கான்ல, ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய டீமன் லார்டன் தான், இவன் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. ஒரு நாள் காடுக்கும் இவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. இந்த சண்டையில இவனோட மேஜிக் சோட வச்சு இந்த காடையே கொன்னுட்டான். அதுக்கப்புறம் என்ன, அந்த காடோட இடத்த இவன் அடைஞ்சா, யார் வந்தாங்களோ எல்லாரையுமே கொன்னு டாப்ல இருந்தான். நம்ம லூசிஃபரோட பவரை பத்தி தான் அங்க எல்லா இடத்துலயும் பேசுனாங்க. கடைசியில அந்த மூ அவன் வந்தான். அவன் வந்தக்கப்புறம் நான் வந்து தோத்து போனேன். அவனால எனக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு, அவனாலேயே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்றா லோலி ஹியூமன், உன்னை வந்து நான் கொல்லாம விட போதில்ல. இன்னும் ஒரு சைடு இவன் கத்துறான், இந்த சைடு அங்க இதெல்லாம் தெரியாம மூ அங்க போயின்னு இருப்பான். போகும்போதே பின்னாடியே ஒரு டீமனையோ நம்ம மூவோட டிராகனை ஃபாலோ பண்ணிருக்கு. அமிச்சதும் வேற யாரு, நம்ம லூசிஃபர் தான். அங்க ரொம்ப கடுப்பா இருக்கு, ஏன்னா நம்ம மூ ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம லூசிஃபரை அந்த அளவுக்கு பயங்கரமா கடுப்பேத்தி இருக்கான். நம்ம லூசிஃபர் எப்படி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்கான், அதே மாதிரிதான் ரியலான உலகத்துல அந்த அடி வாங்கின அந்த பையனும் மூஞ்ச வச்சுன்னு இருக்கான். அந்த பையனுக்கும் எப்படியாச்சும் நம்ம லீய மொத்தமா முடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் அடிக்கிறான். சைடு யாருக்கு டயல் பண்ணாங்களோ அவனை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய பாக்ஸர் போல பயங்கரமா அங்க தாக்கிக்கினே இருக்கான். ஒரு நேஷனல் லெவல்ல இருக்க ஒரு பாக்ஸரு. இந்த பையனோட பேரு கேங்கு. அங்க திடீர்னு போன் வருமா, அங்க இன்னொருத்தனும் சொல்றான், அட என் போன் ரிங் ஆகுதா. இப்பதான் நம்மளுக்கு புரியுது அவன் கால் பண்ணது ஒன்னும் இவனுக்கு இல்ல, இந்த பையனுக்கு தான். இந்த பையனோட பேரு சோயில 2 வருஷமா பாக்ஸிங்க பண்ணிருக்கான். சொல்றான், என்ன விஷயம் தல, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தல, என்னைய தாக்கிட்டான் ஒரு பையன்.
அதனால நீ வந்து எனக்காக ஒரு விஷயத்த பண்ணும் தல. நீ வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னல உன்னோட போன் ஸ்கிரீன் வந்து ஒஞ்சிருக்குன்னு. கவலையப்படாத, உனக்கு நான் புது போனையே வாங்கி கொடுக்குறேன். நான் சொல்ற வேலையை ஒண்ணி நீ பண்ணு. அப்படியா, சரி, நான் வந்து விஷயத்த பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அவன் வரான். ஸ்கூலுக்கு வரும் போதும் எல்லாருமே அவனை ஒரு விதமா தான் பாக்குறாங்க. நான் ஒரு லூசர பையன் கிட்ட போய் அவன் தோத்து போயிட்டான்ல, அதனாலே எல்லாருமே அப்படி பாப்பாங்களா. இதனால அவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். கட்டத்துல பேக ஓங்கி கீழே போட்டு பயங்கரமா அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அடே பைத்தியக்கார நாய்ங்களா, எதுக்கு என்ன பத்தி மர்மரிங் பண்ணிருக்கீங்க? வீக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வேணுமா என் கூட சண்டை போடுங்க. இப்பவும் அந்த அளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா இதை கேட்டோன்னே அங்க ஒரு பொண்ணு எழுந்து நிக்கிறா. ஹேய், ரொம்ப கத்தாத, கம்முன்னு படிக்கிற வேலையை பாரு இங்க வந்தா. அதனால உட்காரியா. பொண்ணு வந்து கிளாஸ் லீடர் தான். இவளுக்கு எவ்வளவு தைரியமான அவனுக்கு இன்னமும் கடுப்பாவுது. நான் அந்த பொண்ணு கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நல்ல ஆளு அங்க இருக்க சேரை தூக்கி போடலான்னு போவானா, அதுக்குள்ள ஒரு டீச்சர் வராரு. ஆமா, இங்க என்ன போயின்னு இருக்கு? அங்க டீச்சரை பார்த்தோன்னே ஆளு அங்க எதுவுமே ஆகாத மாதிரி உட்காந்துக்கிறான். கிளாஸ் லீடர், நீ வந்து ஏன் நிக்கிற? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்படின்னா நல்ல விஷயம் தான். எனக்காக நீ ஒரு வேலையை பண்ணும். என்னன்னா, இப்போ வந்து அந்த புள்ளி பையனை ஒருத்தன் தாக்குனால, அவனுக்கு நான் எவ்வளவோ கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பையன் போனை எடுக்கிற மாதிரியே தெரியல. அந்த பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதோன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ போய் அவனோட வீட்டுக்கு பார்த்தா நல்லா இருக்கும். அதை ஒண்டி பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த பண்றதுக்கு அந்த லீடர் பொண்ணுக்கு அவளுக்கும் விருப்பம் இல்ல. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து தராங்கன்னு சொல்றாங்களே, அதனாலேயே அவ ஒத்துக்கிறா. சரி, பண்ணி தொலைறேன்.